finding, weekend or the time இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ரை டு இதை பத்தி படிங்க. கூகுள்ல நிறைய சர்ச் பண்ண வேண்டாம். வாட் இஸ் SAP மெத்தடாலஜி ரோட் மேப், SAP FI road methodology, not FI, SAP methodology road mapனாலே yes, this is a detailed overview. Just in the process நம்ம பேசினதோட complete understanding, detailed understanding இதை பத்தி படிங்க. Because this is very very important. If you go, நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட போறீங்க or you are going to put as a fresher, just detailed overview படிச்சா same what we discussed அதுதான் இருக்கும். பட் படிங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா again you can ask me some questions, whatever. ஓகே, இதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பத்தி பார்க்கலாம். லாகின் ஹியர். நம்ம இந்த லாகின் பத்தி ஏதாவது இதுக்கு முன்னாடி பேசணுமா? சிஸ்டம் லாகின் பத்தி? நோ மேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிமோட் கனெக்ஷன். அண்ட் நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றப்போ டோன்ட் கீப் நெட் ஆன் அண்ட் டவுன்லோட் பண்ணி இந்த ரெக்கார்டையும் பேரலா வச்சுட்டு சைமல்டேனியஸ்லி சாஃப்ட்வேரையும் ஓப்பன் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்க சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்லோ. இனிஷியலி நம்ம சிஸ்டம் நல்ல கான்ஃபிகரேஷன் இனிஷியலி அப்படி இருக்கும். அதனால ப்ளீஸ் ட்ரை டு டவுன்லோட் த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் டேக் எ நோட்ஸ் ஃபர்ஸ்ட். நோட்ஸ் எடுத்துட்டு அந்த பாத்வே இல்லை என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை டு டூ த கான்ஃபிகரேஷன். அந்த பேரலி ஐ சென்ட் யூ ஒன் புக் ஆல்சோ. இனிஷியல் டேஸ்க்கு அந்த புக்ல வந்து இந்த என்னென்ன ஸ்கிரீன்ல எங்க போகணும், எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது அந்த பிடிஎஃப்லையும் இருக்கு. அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு தென் யூ டூ. ஓகே, see here, இப்படிதான் இருக்கும் SAP logon icon in all the companies, all the organization here. Double click. I think yesterday இந்த client பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன், isn't it? There's a client 800 user password. இதுல நம்ம ஒரே ஒரு போஸ்டிங் பண்ணி பார்த்தோமா? ஒரே ஒரு என்ட்ரி ஏதாவது போஸ்ட் பண்ணோமா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல? இல்ல நம்ம இது லாகின் பண்ண ஆரம்பிச்சீங்க. சோ அப்பவே அது ரொம்ப பஃபர் ஆனதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரே டவுட் மேம். எங்க கிட்ட லைக் விண்டோஸ் 2003 அந்த வெர்ஷன் தான் மேம் இருக்கு. இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல மேம்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே ஓகே. So இதுல we'll just try to post one entry. என்னென்ன என்ட்ரி பண்றது? ஓகே, now ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பா. இதுல ஒரு போஸ்டிங், ஒரு லெட்ஜர், ஒரே ஒரு பேசிக் என்ட்ரி. இது நம்மளோடது கிடையாது, வேற ஒரு கம்பெனி கோட். So let me just try to post it. V01. Okay, let me take from the VP01. Just ஒரு டேட் கொடுக்குறோம், இன்வாய்ஸ் டேட் ஆர் கரண்ட் டேட்டே கொடுத்துருக்கோம். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், பில் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகே, some text we would like to give. Okay, text here. இந்த இடத்துல GL செலக்ட் பண்றோம். இந்த ஜெனரல் லெட்ஜர்னு சொல்றது நம்ம டிஃபைன் பண்ணதுதான். இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ண ஜெனரல் லெட்ஜர். So here in the இடத்துல what is this? Okay, here it should come as a debit and here இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம். இந்த இடத்துல 70,000 as a debit. இந்த இருக்கிற GL அக்கௌண்ட்ல இருந்து we are selecting here as a bank and sales because we don't have any other GL account here. Cash, bank, receivable, sales ன்னு இருக்கு. Sales account and here as a credit 70,000.
here a text column, text field as a mandatory. So இந்த இடத்துல சும்மா ஒரு நரேஷன், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். எக்ஸிக்யூட், ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ பாருங்க. இதுதான் ஒரு ஜேர்னல். ஓகே, இது ஜென்ரலா நம்ம பார்க்குற ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஓகே. மேம் ஒரே ஒரு டவுட் மேம். லைக் இந்த என்ட்ரி ஓகே மேம் போடுறதுக்கு எனக்கு ஒரே டவுட் மேம். என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி கம்பெனி கிரியேட் பண்ணணும்ல மேம்? லைக் டேலியில கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அப்புறம் தான் என்ட்ரிஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் இல்ல மேம்? எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே நான் எதுவுமே பண்ணல. See here, ஓகே இந்த லெவல் வரணும்னா, இந்த ஜேர்னல் என்ட்ரி வரணும்னா ஆஸ் எ எண்ட் யூசர், இது வந்து ஒரு எண்ட் யூசர் டே டு டே என்ட்ரி போடுற ஒரு லெவல். ஷெரின், ஆர் யூ தேர்? Yes, ma'am. ஓகே. ஸோ இந்த என்ட்ரி லெவல் வரணும்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு end user day to day daily we receive bank statement in the company. So அந்த bank statementல இருந்து அப்படியே reconciliation பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா we have to each and every data, because bank statementல ஒரு 300-400 transaction இருக்குன்னு everything we need to maintain the books of accounts. So company books of accountsல maintain பண்ணணும். user level they will enter in the system. So இது வரணும்னா first of all we need to have all these details. இப்போ இந்த இடத்துல 11வது மாசம்னு இருக்கு. வாட் இஸ் திஸ் பீரியட் கால்ட் 11? பிகாஸ் 11 நம்ம இந்த கம்பெனில ஏப்ரல் டு மார்ச். ஸோ தட் இஸ் த பீரியட், த அக்கௌண்டிங் பீரியட், த ஃபினான்ஷியல் பீரியட். ஸோ நவ் இட் இஸ் ஷோயிங் as a 11th month because we are in the Feb. ஸோ மார்ச் மாசம் ஆட்டோமேட்டிக்கா இது 12 ஆகி ஏப்ரல் வரப்போ 1 ஆயிடும். ஒன்று. செகண்ட்லி இந்த இடத்துல கம்பெனின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த டேட் அக்செப்ட் பண்ணணும். சிஸ்டம் ஷுட் நாட் கோ வித் த பிஃபோர் டேட் ஆர் ஆஃப்டர் டேட். 2024 25 இல்ல 2018-19 எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ தட் ஷுட் பி அ கண்ட்ரோல். அண்ட் ஆல்சோ ஹியர் இது ஒரு லெட்ஜர், நம்ம என்ன கிரியேட் பண்ணமோ அந்த ஜிஎல் அக்கௌண்ட், டெபிட் அண்ட் கிரெடிட். இப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஹாவ் ஆல் த செட்டிங்ஸ். வி ஹாவ் டு டூ த செட்டிங்ஸ். ஸோ இதை நான் ஒரு போஸ்டிங் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டட் இந்த ஜேர்னல் என்ட்ரி புக்ல போஸ்ட் ஆயிடுது. ஸோ எப்பவுமே ஒரு அக்கௌண்டிங் ஜேர்னல் வந்ததுன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப்டர் ஜேர்னல் வாட் வி டூ? லெட்ஜர் புக். கண்டிப்பா அது புக்ல ஜேர்னல் ஆச்சுனாலே கண்டிப்பா லெட்ஜர்ல வரணும். ஸோ இது இதுல நம்ம அப்புறம் பார்ப்போம். ஐ எம் ஜஸ்ட் வுட் லைக் டு ஷோ ஹவு த அவுட்புட் வில் பி. பிகாஸ் இந்த சாஃப்ட்வேர் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம்ன்றது பாக்குறதுக்கு தான் இந்த சாம்பிள். இது பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம இப்ப போட்ட என்ட்ரி, இதுல என்ட்ரி இருக்கா? அதுல விபி 01ல 7,000 into 70,000. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹியர். சி த 70,000 போஸ்டிங் நம்ம என்ன பண்ணமோ இப்ப சேல்ஸ் அக்கௌண்ட்ல போய் இங்க ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பேங்க்ல போயிட்டு இங்க ஹிட் ஆயிருக்கு டெபிட் என்ட்ரி. ஸோ இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த அவுட்புட் வரணும்னா we need to have complete configuration. ஓகே, அதுதான் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்னா. இது யூசர் லெவல், இது டே டு டே யூசர் லெவல். ஸோ ஆஃப்டர் வி டிஸ்கஸ்ட் வித் த கிளைண்ட் கோ லைவ் ப்ராஜெக்ட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் வி ஆஸ் எ கன்சல்டன்ட் எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த லெவல் வரணும்னா it is almost from 25 to 30% of the portions where we are here. Okay, so adukku we need to have each and every configuration as a consultant, the complete implementation and the configuration pannadha we will get this output. That is what we are going to understand in the session. First level up to GL creation, GL journal entry and ledger book. Okay, any other questions? புரியுதா? ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, இதுதான் வந்து ஸ்கிரீன், இதுதான் மெயின் ஸ்கிரீன். திஸ் இஸ் அ மெயின் ஸ்கிரீன் SAP-யோட. ஸோ இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு we can use a pathway, another one is we can use a shortcut key. That is the transaction code அப்படின்னு சொல்லுவாங்க. That is T code.
So everything here completely the pathway. ஒரு கன்சல்டன்ட்டுக்கும் இதெல்லாமே ஹைலி செக்யூர்ட். எல்லாருமே எல்லா ஆக்சஸும் பண்ண முடியாது. நம்ம வந்து நேற்றுக்கு கிளைண்ட்னு ஒரு செஷன் ஆரம்பிச்சோம். தட் இஸ் வேர் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். இந்த இடத்துல கிளைண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட்ல டெவலப்பர்ஸ், த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், தட் இஸ் அ கன்சல்டன்ட், தே டெவலப், தே டூ கான்ஃபிகரேஷன். அப்புறம் அவங்க கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தர் இஸ் அ கம்ப்ளீட்லி டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம பார்த்த end user level வரும். That is a production server. This is the production. So as a consultant, we need to develop support consultant. They do the testing, then end user level. So in the end user level வரணும்னா இவங்கெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இங்க டெஸ்டிங்ல வந்ததுக்கு அப்புறம் தான் it will come to the live. டைரக்டா இங்க வந்து ஒரு டேட் போட முடியாது. இங்க we need to have the January to December or April to March, which year we are going to follow, that configuration we need to do here. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல this people, the end user don't have access of this configuration or testing. இவங்க ரெண்டு பேராலும் இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் இந்த ஆக்சஸை யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு end user control தான். But the testing team can also have the end user access, but not the consultant access. But consultant can have both the control. அவங்க இது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். So this is how, yes, we are just defining. இந்த கன்சல்டன்ட் கான்ஃபிகரேஷன் பண்றவங்க இந்த ப்ரொடக்ஷன்ல எல்லாம் டெஸ்டிங்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. Because it's a huge level. அவங்களோட ஒர்க்கே பெருசு. அதுல உட்காந்து டெஸ்டிங்லாம் அவங்க பண்ணாங்க. They'll just do complete configuration based on the client requirement. எங்கேயாவது மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா திருப்பி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. That is the one level. அதுதான் இந்த லாகின் பண்றது. இந்த கிளைண்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த கிளைண்ட்ல if suppose 800 100 இருந்ததுன்னா அந்த 800 இருந்த இடத்துல இங்க நம்ம லாகின் பண்ணப்போ இந்த 800 ஒண்ணு இருந்தது. 100 இருந்தா சே ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் சர்வர், இது 100 தான் இருக்கணுமா லாகின்லன்னு கேட்டா இட் இஸ் நாட் நெசசரி. எனிதிங் யூ கேன் கீப், மேபி 800 700 whatever. So here 120, this is the support consultant, that is a testing environment. 130, it is a user level, the production server. So those who are using this accordingly, they have to only log in based on the client 130. Okay, now in the main screen, first tools. Here you are not supposed to directly log in from here. So அப்ப என்ன பண்ணுவீங்க, you have to go and log in here with the arrow button as a customizing. Here is IMG. IMG is nothing but implementation guide. This is the implementation guide here. IMG is implementation guide. SPRO. SPRO is system project reference object or SAP project reference object. இங்க வச்சு டபுள் கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, இங்க டபுள் கிளிக் பண்ணா it will take you to the next screen. இப்போ இது இல்ல அப்படின்னா where it will go, you come back. இது வந்து பேக் arrow, exit, cancel. சப்போஸ் நான் இங்க பேக் arrow வந்துட்டு இது எதுவுமே நான் யூஸ் பண்ணல, டைரக்ட்லி இந்த லாகின்ல SPRO, if I give directly here, please press enter. When I enter, it is taking me to the next screen. So instead of using the pathway, instead of using step by step வரதுக்கு பதிலா நான் இப்படி டைரக்டா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றேன். Yes, it is okay. You can use it. ஒன்னு. ரெண்டாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது சம்டைம்ஸ் சாரி இந்த இடத்துல இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கலாம் மேபி. So don't assume that it is, you can't, you don't have the space. Please open this. You can use this here to use a shortcut key. Now, இந்த இடத்துல SPRO கொடுக்கிறோம். Enter. Customizing screen குள்ள as a configuration க்கு please select here as a SAP reference IMG. Double click. இதுதான் customizing screen. All the module, everyone have to do. That is where financial accounting, see here FI, controlling, then
investment management, here logistic, production, sales and distribution, material management, quality, so production, HR, time role, time management, எல்லா மாடியூல் பீப்புளும் இதுல தான் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க ஒரு கம்பெனிக்கு. இப்போ நீங்க இப்போ நம்ம வந்து சேல் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் இந்த சாம்சங் கார்ஸ். Give me 10 minutes, please. Give me 10 minutes, please. Sorry, 2 minutes.
மேம் பேசுறீங்களா? மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. Hello. Hello. எஸ் Hello. மேம். Yeah, sorry. So here in the இடத்துல completely where we are going to start the structure is இந்த ஃபுல்லா இங்க எல்லா கான்ஃபிகரேஷன்லயும் we are first going to start with the enterprise structure. இதுல first thing is no other model. ஏன் நம்ம create பண்ணணும்? Why we are creating this company and company code all this. ஏன் நம்ம create பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as a FI consultant in the real timeல ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா first FI consultant only have to define the company code. That is nothing but in the company code ன்னு சொல்றது organization structure. We don't have the structure first of all. So this we call this as a organization org structure. ஒரு கம்பெனி பேரு அதோட என்டிட்டி யூனிட் எல்லாமே கிரியேட் பண்றது ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எந்த மாடல் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் சர்வர் லாகின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் SAP பேசிஸ் கன்சல்டன்ட். இந்த பேசிஸ் கன்சல்டன்ட்ன்றது ஐடி அட்மின். அவங்க வந்து யூசர் லாகின் ஆக்சஸ் கொடுக்கறது, கண்ட்ரோல் கொடுக்கறது, கன்சல்டன்ட்டுக்கு ஒரு லாகின் யூசர், எண்ட் யூசருக்கு தனி லாகின், ப்ரொடக்ஷனுக்கு தனியா, ஸோ இந்த டெஸ்டிங் கன்சல்டன்ட்னா அவங்களுக்கு தனியா. ஸோ இது எல்லாமே அந்த கண்ட்ரோல் எல்லாம் பேசிஸ் கன்சல்டன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பை த ஃபினான்ஸ் FI. ஆஃப்டர் ஒன்ஸ் FI கம்ப்ளீட்டட் அதுக்கப்புறம் தான் CO, ST, MM, HR, the other rest of the modules use the by using the company code. அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணணுமோ அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் தே வில் டூ. ஸோ அதனால இந்த கம்பெனி கோடுன்றது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். வாட் இஸ் கம்பெனி கோட்? அதை பத்தி நம்ம இங்க பேசணும். இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இடத்துல திஸ் இஸ் த கம்பெனி நேம் ஆஃப் த கம்பெனி கிளைண்ட். அதாவது இது வந்து பிராண்ட் நேம் கூட சொல்லலாம். பிகாஸ் சாம்சங் நிறைய கிடையாது, ஒன்லி ஒன் சாம்சங். திஸ் இஸ் த கிளைண்ட் லெவல். அந்த கிளைண்ட் லெவல்ன்றது கம்பெனி பேரு, அதுக்கு கீழே என்ன ப்ரொடக்ஷன் பண்றோமோ அந்த யூனிட். அது வந்து காரா இருக்கலாம், டயரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நவ் அப்போ ஒரு கிளைண்ட் கீழே என் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் வி கேன் ஹாவ். எஸ், மல்டிபிள் என்டிட்டிஸ் வி கேன் ஹாவ். இதுதான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறதுல இந்த ரெண்டு கம்பெனி கோட் தான் which we are going to create. See, first 5 classes is very important, which I told you. இந்த ரெண்டு தியரி கிளாஸ்க்கு அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் அப் டு த GL லெவல். இது புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் வர எல்லா டாபிக்மே புரியும். அதுக்கப்புறம் தான் ஈஸியா புரியும்ன்றதெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் புரியும் டாபிக். ஓகே, நவ் ப்ளீஸ் ட்ரை டு ஓப்பன் ஹியர். இப்போ இதுல எல்லா இடத்துலயுமே ஜஸ்ட் லைக் தட் நம்ம லாகின் பண்ண முடியாது. பிகாஸ் see here, you can't just keep it here and log in. This is the arrow button. Please click on this arrow. இங்க under the enterprise structure definition financial accounting. So here is a financial accounting.
Here we have defined company. This is the IMG documentation. இதுல வந்து வேற எந்த மெட்டீரியலுமே தேவையில்லை. இதுல இருக்கிற மெட்டீரியலை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா here we have all the details about what is company. இதுல இருந்து நோட்ஸ் எடுத்து தாராளமா படிக்கலாம். அதுவே more than sufficient அந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன கேட்டீங்கன்னா இதுல இருந்து those who are taking, suppose say for example, a company is an organization unit in accounting which represent a business organization according to the requirement of commercial law in a particular country. So based on the country, we are just defining the structure here. One thing, the client level. இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குமா காயத்ரினா எல்லா இடத்துலயுமே இந்த டாக்குமெண்டேஷன் உண்டு. Now execute here, this is a clock or execute button. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா just double click on this. இங்க மட்டும்தான் நீங்க எனேபிள் பண்ண முடியும். டபுள் கிளிக். இதுல இன்டர்நேஷனல், தட் இஸ் சாரி இன்டர்னல் ட்ரேடிங் பார்ட்னர்னா கம்பெனி நேம். இதுல ட்ரைனிங் மோடுன்றதுனால நிறைய பேர் இதுல டிஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்காது ரியல் டைம்ல. ஓகே, கம் ஹியர், எடிட், சர்ச் ஆப்ஷன், இதெல்லாம் பட்டன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் கீ. இந்த இடத்துல நியூ என்ட்ரிஸ், இது காப்பி, டெலீட் எக்ஸெட்ரா. இந்த நியூ என்ட்ரிஸ்ல லாகின் பண்றோம். நம்மளோட கம்பெனி நேம், டீடைல்டு நேம் கொடுக்குறோம். என்ன டீடைல்? இப்போ டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதுதான் ஷார்ட் நேமா டிசிஎஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்பெனியோட டிபிபிஎஸ்எஸ்சி பிஎஸ்எஸ்ஏ குரூப் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸ், சப்போஸ் 9th ஸ்ட்ரீட், நான் வந்து டம்மி அட்ரஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல. இது வந்து அதர் கண்ட்ரியா இருந்தா பிஓ பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியான்றதுனால நம்ம இந்த இடத்துல போஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. உங்க சிஸ்டம்ல இப்படி வராது. யூ கைஸ் ஹாவ் டு என்டர் த டம்மி டேட்டாஸ். ஜஸ்ட் ஒரு ஏதாவது கொடுக்குறீங்க XYZ. ஸோ எங்க சிட்டி நான் சென்னைன்னு கொடுக்குறோம். கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில ஆல்ரெடி இந்த எக்ஸிக்யூட் ஆர் சர்ச் ஆப்ஷன், ஃபைண்ட் ஆப்ஷன், இது எனேபிள். இதுல எல்லா கண்ட்ரியுமே இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 240 கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ ஹியர் எஸ் இட் இஸ் இந்தியா, ப்ளீஸ் செலக்ட் ஓவர் ஹியர். இந்த இடத்துல சீக இந்தியா இப்படியும் சர்ச் பண்ணலாம். லாகின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அந்தந்த கண்ட்ரில சப்போஸ் வேற ஏதாவது யூஸ் பண்றாங்கன்னா ஜெர்மனி ஆர் வாட் எவர், they will select accordingly. We are here with this EN English. ஓகே, கரன்சின்றது இது வந்து குளோபல் கரன்சி இங்க யூஸ் பண்றோம். குளோபல் கரன்சி 99.99% பாத்தீங்கன்னா குளோபல் கரன்சின்னு சொல்றது USD-ஆ தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபைண்ட் ஆப்ஷன், இந்த ஃபைண்ட் ஆப்ஷன்ல போய் நான் USD அப்படின்னு கொடுத்தேன்னா எஸ் இட் இஸ் USD. ஏன் காயத்ரி இங்க USD கொடுக்குறீங்கன்னா கிளைண்ட் லெவல்ல we are giving as a global currency. ஸோ அப்போ கம்பெனி கோட் லெவல்ல ஐ வில் கிவ் அந்த கம்பெனி கோட் எந்த கண்ட்ரில இருக்கோ அந்த கண்ட்ரி கரன்சி தான் கொடுக்குறேன். சே எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளோட இந்த சாம்சங் கார்ஸ்ன்னு சொன்னோம். இது வந்து இந்தியால இருந்ததுன்னா இங்க வந்து நான் இந்தியன் INR தான் கொடுப்பேன். ஓகே, பட் ஹியர் it is this we are giving as a global currency. ஏன்னா நமக்கு பிசினஸ் மல்டிபிள் கரன்சி இடத்துல இருக்கு, அக்ராஸ் த கண்ட்ரி வைஸ் இருக்கிறதுனால நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். Now we have to define. இப்ப இங்க எப்பவுமே USD தான் கொடுப்பீங்களா? இப்ப வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம்னா பிசினஸை பொறுத்த வரைக்கும் காமனா இதுதான் கொடுப்போம். சப்போஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அவங்க they would like to give only euro, then yes maybe the client can, according to the client requirement we may, but 99% USD தான் இங்க வரும். இந்த இடத்துல தான் ஷார்ட் நேம் கொடுக்குறோம். That is here where we are going to give the short name. So here I can give as PSSA. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் SAP-ல we can have almost maximum 6 digit. Only here we can have maximum 6 digit. அப்போ மேக்ஸிமம் 6 டிஜிட்னா எஸ், மினிமம் we can do. ஸோ நான் இங்க வந்து PA குரூப்னு கொடுக்குறேன். எஸ், இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல கூட இருந்தது. எப்படின்னா வேர் we can give the variant as a 6 digit. Only when we are creating company name அங்க மட்டும்தான் 6 digit கொடுப்போம். மற்ற எல்லா இடத்துலயுமே 4 digits தான் கொடுப்போம். எய்தர் ஆல்பா ஆர் நியூமரிக் ஆர் ஆல்பா நியூமரிக். இல்ல காயத்ரி எனக்கு இப்படி கொடுத்தா கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா ஓகே யூ கேன் கிவ் லைக் திஸ், நோ இஷ்யூஸ்.
or please try to give us 888. Okay, 888 which stands for PSSA group. Okay, அதனால இங்க நம்ம இப்படி கொடுப்போம் இப்போ, which is nothing but PA group. Okay, PSSA group. Okay, if you want we can give like this. Save, Control S or save this document. Yes, save here. இது வந்து ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸ் எதுக்கு இருக்குன்னா, நம்ம என்டர் பண்ற எல்லா டேட்டாவுமே பேக் எண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நம்ம கொடுத்த டிஃபைன் கம்பெனி ஃப்ரண்ட் எண்ட்ல டேட்டாவை என்டர் பண்ணிருக்கோம். இப்போ அது எல்லாமே பேக் எண்ட்ல ஒரு சர்வர்ல டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். பிகாஸ் அதுல இருந்தா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இப்ப டெவலப்மெண்ட் சர்வர், தட் இஸ் த கன்சல்டன்ட் கான்ஃபிகரேஷன் பண்ற எல்லா டேட்டாவுமே அத சப்போர்ட் கன்சல்டன்ட் டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி the technical team, the technical consultant, they will transport all the data. எல்லாத்தையும் அவங்களால ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, ட்ராக் பண்றதுக்கும் இந்த டேட்டாஸை they will use this from the development server to testing. Okay, டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா all this data ஏன்னா டெக்னிக்கல் டீமுக்கு டெக்னிக்கல் நேம் தான் தெரியும். ஒன்ஸ் from the backend data அந்த இடத்துல இருந்து they'll transport to the end user லெவலுக்கு. ஓகே, அப்போ இதுல என்ன பேரெல்லாம் எழுதியிருக்கு. நீங்க ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிளாங்கா இருக்கும். ஸோ இது வந்து சேவ் பட்டன். இந்த இடத்துல டீடைல்ஸ், ஹியர் இஸ் அ கிரியேட் ரெக்வஸ்ட். இப்போ வேற ஏதோ ஒரு டீடைல்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் இங்க பிளாங்கா இருக்கும். ஸோ கோ டு கிரியேட் ஓன் ரெக்வஸ்ட். ஓன் ரெக்வஸ்ட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு நரேஷன் கொடுக்கும். நரேஷன் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் த டிஸ்கிரிப்ஷன். அப்போ இங்க நான் கொடுத்த உடனே இந்த இதுவும் சேஞ்ச் ஆகும், இதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபைன்ட் கம்பெனி நேம், டிஃபைன்ட் கம்பெனி நேம். இப்போ வந்து இது லாக் அவுட் ஆயிடும். ஓகே, நான் இது மட்டும் இப்ப கிரியேட் பண்ணிருக்கேன். டிஃபைன்ட் கம்பெனி நேம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு ஜஸ்ட் சேவ் திஸ் என்ட்ரி. சேவ் டேட்டா சேவ் ஆயிடுச்சு. ஆல் திஸ் டேட்டா சேவ்டு. அப்போ இந்த பேக் ஏரோ கொடுங்க. எஸ். ஸோ இதுல நிறைய கம்பெனி நேம் இருக்கு. ட்ரை டு கோ அண்ட் சர்ச் இந்த பொசிஷன் வாட் வி ஹவ் கிவன் PSSA GPன்னு கொடுத்தோம். இந்த ஒர்க்கா I think I gave something else. Yes, PSSA GP group. இதை என்டர் பண்ணி டீடைல்ஸ் எடுத்து பார்க்கணும்னா we can view. காயத்ரி இதுல கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் ரெக்கார்டிங். So from here, the fourth icon is the window. இந்த window enable பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். See here. இது வந்து we have Excel sheet 1, sheet 2. So sheet 1, sheet 2, sheet 3 வச்சிருக்கோம். எதுக்கு எக்ஸல்ல we have sheet 1, sheet 2? For a comparison purpose. நம்ம என்ன ஷீட்ல இருந்து எடுத்து மல்டிபிள் ஷீட் எக்ஸல்ல யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன் பர்பஸ். இதுல இருந்து இந்த டேட்டா இருந்து the same way this is the next session window, new window for the comparison. அப்போ எவ்வளவு windows we can have, how many windows we can have maximum of 6 windows தான் வச்சுக்க முடியும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் see இதுக்கு 6க்கு மேல நான் எடுத்தேன்னா it will give you message maximum number of SAP screens. Yes, reached. So அப்போ யூசர் லெவல்ல, எண்ட் யூசர் லெவல்ல மேபி they can have 5 windows. ஆனா இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? we have 6 ன்னு கேட்டீங்கன்னா with the help of technical team, அதாவது பேசிஸ் கன்சல்டன்டோட ஹெல்ப் மூலியமா நம்ம we can extend up to 8 windows. அப்ப இன்டர்வியூல கேட்டா நான் 6ன்னு சொல்லணுமா இல்ல 8ன்னு சொல்லணுமா? ஸ்டாண்டர்ட் இஸ் 6. ஓகே, ஸோ யூசர் லெவலில் இது வேரி ஆகும். நான் கன்சல்டன்ட்ங்கிறதுனால எனக்கு சீனியர் மோஸ்ட் கன்சல்டன்ட்னா எனக்கு 8 or 7 விண்டோஸ் வரைக்கும் அக்சஸ் இருக்கும். யூசர் லெவலில் சப்போர்ட் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா they might have maybe 6 விண்டோஸ் இருக்கும். எண்ட் யூசர் லெவலில் 5 விண்டோஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ். ஸோ இது விண்டோ. இந்த விண்டோஸ் எல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. Let me just keep it as it is, or let me just close this. Okay. Now I have only one this screen. So define company no partho. Next one, please go to edit, copy, delete, check company code, where we are going to define the entity company code.
இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, we execute here, clock button. Here edit company code data. மேம் சாரி, ம். கம்பெனி எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வந்தீங்க, கிளாஸ் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல அது வந்து எடிட் பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல. அதுல ஏதாவது Okay. சேஞ்சஸ் பண்ணணும்னா பிஃபோர் ம். ப்ரொடக்ஷன் போறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் லெவல் வரைக்கும் வர்றப்ப ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அதுவும் சப்போர்ட் கன்சல்டன்ட் தே won't do that சேஞ்சஸ். அவங்க இன்டிமேட் பண்ணிடுவாங்க. கன்சல்டன்ட் they will do the edit or some error ஏதாவது இருந்ததுன்னா they will do the சேஞ்சஸ். அதான் மேம், அதை எப்படி எடிட் பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல எடிட் பண்ண வேண்டாம். எடிட்லாம் அதுல பண்ண மாட்டோம். பட் லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. இந்த இடத்துல போனீங்கன்னா we are here. இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல எடிட்னு கொடுக்கலாம். ஓகே. or we can just go to the details and take the details. இந்த டீடைல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா பண்ணிட்டு then we can just come. ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணிடலாம் எடிட் பண்ணிட்டு. Yes. எடிட் போல தான் இருக்கும். Yes. ஓகே மேம். ஓகே. Now so we are here in the edit, copy, delete, check company code. So here only we are defining the company code. என்ன காயத்ரி இங்க define company code இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க practice பண்றப்போ. This is what where we are going to create a define company code. Execute here, define company code data. இந்த இடத்துல edit company code data. இது எதுக்குன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். edit company code. நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்புறம் பார்க்கலாம், இல்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உங்க நோட் புக்ல லாஸ்டா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு கிளாஸ்ல நம்ம பண்ணுவோம். ஏன்னா சில இடத்தோட நம்ம கோரிலேட் பண்ணி படிக்கிறப்போ அங்க நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரெக்கார்டிங் அப்படியே வச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறமா வச்சுக்கோங்க. நான் எனிவே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டும் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு நான் அனுப்புவேன். வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் அனுப்ப முடியும். எவ்ரி டே இதையும் நான் சேர்த்து அனுப்ப மாட்டேன். I can't, sometimes I forgot. நான் இதை அனுப்புறேன் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டையும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ளீஸ் ட்ரை டு டேக் நோட்ஸ் ஆல்சோ. ஓகே, நவ் எடிட் கம்பெனி கோட் டேட்டா, டபுள் கிளிக். இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பேஜ்ல இருக்கு. இதுல நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. as I told you, go to new entries. ஸோ நம்ம கம்பெனி கோட் வந்து PS01. ஸோ PS is nothing but PSSA கார்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது ஒரு யூனிட், இது ஃபர்ஸ்ட் யூனிட். அதனால இங்க 01 கொடுத்துருக்கோம். இஸ் இட் நெசசரி? நோ, இட் இஸ் நாட் நெசசரி டு கிவ் as PA01ன்றது. நீங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபாவோ நியூமரிக்கும் கொடுக்கலாம். எனிதிங் we can give. பட் திஸ் கண்டெயின் PS கார் பிரைவேட் லிமிடெட். இதுதான் நம்மளோட என்டிட்டி. ஸோ இந்த என்டிட்டி எங்க இருக்கு? ஸோ இட் இஸ் 6th Street, மேபி சென்னை. ஓகே, அண்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா, கரன்சி இஸ் INR. and the language is English. நான் இதெல்லாம் திருப்பி சர்ச் பட்டன்ல போய் சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணல, நான் டைரக்டா என்ட்ரி பண்ணிருக்கேன். இஃப் யூ நோட்டிஸ், இப்போ இங்கிலீஷ் வந்து இங்க எடுக்கணும்னு இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் ஹியர் அண்ட் இங்கிலீஷ். ப்ளீஸ் ட்ரை டு சேவ் திஸ் லெவல். somebody has kept on. Please mute. மேம் எனக்கு ஒரு டவுட். இப்ப கம்பெனி நேம் கிரியேட் பண்ணீங்க, கம்பெனி கோட் கிரியேட் பண்றீங்க. அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்கெல்லாம் கிடையாது, நம்மளோட விருப்பம் தானே அது. நம்பர்ஸ், லெட்டர்ஸ் எதனாலும் போட்டுக்கலாமா? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். கன்சல்டன்ட் வந்து இப்போ நம்ம இதுல இடத்துல என்ன கொடுத்திருந்தோம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் we have the Samsung group and Samsung cars. இதுதான் நம்மளோட கம்பெனியா இருந்தது. ஓகே. சோ இத ஃபுல் நேமா கொடுக்கிறதுக்கு பதிலா ஒரு ஷார்ட் நேமா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதனால ரியல் டைம்ல என்னன்னா கன்சல்டன்ட் வந்து அவங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அந்த இடத்துல ஒரு வேரியண்ட்டை கொடுத்து சேவ் பண்றோம். தட் இஸ் கால் த வேரியண்ட். ஸோ இந்த இடத்துல PS01 கொடுத்துக்கோம். இது வந்து PS0. நான் வந்து சாம்சங், ஓகே ஐ ஃபர்காட் ஹியர். ஓகே, நான் உங்களோட இதுவே எடுத்துக்கிட்டேன். PS01, திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் த PS02, திஸ் இஸ் PS03. ஓகே, ஸோ இதுதான் கொடுக்கணும்னு இல்லை. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். இந்த வேரியண்ட் வந்து நீங்க வெறும் 999, this comes under the 888. Yes, it is okay. You can give either or this. Okay, short name தான் கொடுக்கிறோம். இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த யூனிட்டோட நேம். So easy to understand because இது எல்லாமே ஒரு இடத்துல மேப் பண்ணணும். Just like that, defining will not give you complete level process. So அதனால இதை assign பண்றோம். So once we give all these details, dummy details, please try to save this entry.
சேவ் பண்ணணும்னா இங்க இந்த இடத்துல கரன்சின்றது ஐஎன்ஆர் கொடுத்துருக்கு. நீ இந்த ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ட்ரைனிங் மோட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க யூஎஸ்டின்னு கொடுத்ததுனால இங்க ஐஎன்ஆர் வரல. பட் உங்க சிஸ்டம்ல இது வரும். உங்களோட சிஸ்டம்ல இந்த இடத்துல நீங்க ஐஎன்ஆர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து அதுல I just give here as a USD நான் கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்றேன். இப்ப சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். இப்ப என்ன எரர் அடிக்குது இந்த இடத்துல? this is an error, this is an entry already exist வருது. இந்த PS01ங்கிறது ஆல்ரெடி இதை யாரோ கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த எரர் வந்து என்ன சேவ் பண்ண விடாது. PS01 it won't allow me to save. So instead of that நான் PA01 கொடுக்குறேன். பத்மா காசு ஆல்ரெடி இருக்கு. So நான் P001 கொடுக்குறேன். எஸ். Now it is allow me to save the document. So நம்ம company code entity வந்து P001. So from here, please save this document. Save here. Yes, document saved. இந்த சேவ் பண்றப்போ இந்த என்டிட்டியோட கம்ப்ளீட் அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல. So here it is a company ஒரு டீடைல் PSSA Cars Private Limited. So just இதெல்லாம் first name, second name, half name. Okay. So there is a 5th Street, house number. Okay. Maybe postal code. City is Chennai. Country is India. And here the current region is nothing but என்ன ஸ்டேட்னு சொல்றதுனால அந்த ஸ்டேட்டுக்காக செலக்ட் பண்றோம். தமிழ்நாடு. And the postal code PO box. Okay. There is a, sorry. So here we give here as this. And phone number, என்னென்ன phone numbers, okay, mobile number, extension, etc. etc. Once you give all these details about the company code, save this document. இந்த இடத்துல சேவ் பண்றப்போ இது எரர் வருது பாருங்க. இதுதான் ஆக்சுவலி it won't allow you to save the document. நம்மளால சேவ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, என்டர் அடிச்சா சேவ் பண்ண முடியாது. ஏன்னா டைரக்டா அது எந்த எரரும் அங்கதான் போய் நிற்கும் டைரக்ட்லி. It is highlighting here in the blue. So I have to give mandatorily இந்த நம்பர் கொடுக்கணும், PO box நம்பர். இந்த சிஸ்டம்ல அதாவது ட்ரைனிங் மோட்ல அது மேண்டேட்டரியா இருக்கு. ரியல் டைம்ல இப்படிலாம் கிடையாது. நம்ம கொடுக்க வேண்டிய டீடைல்ஸ் நம்ம கம்பெனியா இருந்தா இதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்போம். அதர் கண்ட்ரி டீடைல் இருந்தா அந்த மாதிரி கொடுப்போம். So here please try to save, Control S or continue this option, save. Again நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா yes, again I have to change it here as a defined. நான் நரேஷன் எப்படி கொடுக்குறேன்னா defined company code as P001. சும்மா just for my understanding I'm giving here as P001 as a 4 digits. Save this document. So automatically the number will get changed and everything is get changed. Continue. இதுதான் save option. Yes, saved. So இது வரைக்கும் நம்ம company code details மட்டும் create பண்ணிருக்கோம் இந்த சிஸ்டம்ல. We are not going to do assign or anything. See data saved here. நான் அங்க USD கொடுத்ததுனால இங்கேயும் அது USD கொடுத்தாதான் அக்செப்ட் பண்ணுது. பட் நான் இந்த இடத்துல USD கொடுக்கல. Let me keep here. Define companyல போயிட்டு let me change it here first as a, நான் இங்க சேஞ்ச் பண்றேன். உங்க சிஸ்டம்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே கொடுங்க. நான் ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணிட்டேன். the same way define company code டேட்டாலையும் let me go over here, go to position and PSP001 company code. இதுல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ரஸ் டீடைல்ஸ்ல let me just no address details, sorry. இந்த இடத்துல if I give as INR, yes, save. Data saved. ஓகேவா? ஆனா ஆக்சுவலா கம்பெனி வேற கரன்சின்னு கொடுக்க கூடாது. USD கொடுத்தா காமன் கரன்சின்னு கொடுத்தா கம்பெனி கோட் என்ன கரன்சி யூஸ் பண்றீங்களோ அதான் கொடுக்க போறீங்க. டாலர்ஸோ இல்ல திராம்ஸ், ரியால்ஸ், வாட் எவர். அண்ட் we are giving according to the country wise the company code currency. So டேட்டா சேவ் ஆயிடுச்சு. அட்ரஸ்ல போய் நான் சேஞ்சஸ் பண்ணணும் காயத்ரி. எப்பவுமே அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒரு தடவை கொடுத்துட்டா ஓகே. மேபி சம்வேர் ஹியர் அண்ட் எரர். So here see the address. So here you can go and give whatever the details you want to give. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நாளைக்கு லாகின் பண்ணி ஒரு கம்பெனி கோட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நீங்க பண்ணுங்க. உங்க சிஸ்டம்லயும் இதே கம்பெனி கோட் தான் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா பண்ணுங்க, நாட் அன் இஷ்யூ. ஏன்னா எங்கேயுமே அது இன்டெகிரேட் ஆகாது. ஏன் சவரும் உங்க சவரும் நீங்க பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். ஓகேவா? see you tomorrow.
as the earliest நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறோம். பை. Thank you, ma'am. Thank you. Bye. Thank you, ma'am. Bye.